நியாயாதிபதிகள் அதிகாரம் 5 வசனம் 7. தெபோராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தெபோராள் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசியாக நியாயாதிபதியாக ஊழியம் செய்தாள். மட்டுமல்ல, ஒரு தாயாக எழும்பினவள். அப்படியானால் பெண்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை வைத்திருக்கிறார். இந்த தெபோராள் தைரியத்தோடு யுத்தத்திற்கு செல்கிறாள். ஆம், நாமும் கூட நமக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக வருகிற யுத்தங்களை, போராட்டங்களை எதிர்த்து விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, ஜெபத்தோடு போராடி யுத்தங்களை ஜெயிக்க வேண்டும். அன்பானவர்களே, தெபோராள் ஒரு தாயாக எழும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்து பால் ஊட்டி அனுதினமும் போஷித்து மற்றும் போதித்து வளர்ப்பது போல வேதத்தில் காணப்படுகிற தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களை வசனமாகிய பால் ஊட்டி கர்த்தருடைய கற்பனைகளை போதித்து ஒரு தாயாக எழும்பினார்கள். இன்று நாமும் தெபோராளை போல ஒரு தாயாக எழும்பி நம் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு மட்டுமல்ல மற்றும் தாயானவள் அநேக ஜனங்களுக்கு தாயாக எழும்ப வேண்டும். அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் ரட்சிப்பிற்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். போனில் வசனத்தை சொல்லி கொடுத்து ஒரு ஆவிக்குரிய தாயை போல், குறிப்பாக தெபோராளை போல எழும்ப வேண்டும். அன்பானவர்களை, நம்மை சுற்றி எத்தனையோ கிராமங்கள், அதாவது ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாவத்திற்கு, பிசாசிற்கு, மதுபானத்திற்கு, போதைப் பொருட்களுக்கு அடிமைகளாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தெபோராளை போல அநேகருக்கு தாயாக எழும்பி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை சொல்லி ஒவ்வொருவரையும் இரட்சிப்புக்குள் நடத்த நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. தெபோராளை போல தைரியமாக ஒரு தாயாக எழும்பி அநேக ஜனங்களை இரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரவும் மற்றும் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் நபர்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.